මෙවර පළාත් පාලන இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிராமத்தின் அதிகாரத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் கையளிக்க மக்கள் அணிதிரண்டு வருகின்றனர். அதனை மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கைப்பற்றுவதற்கு தயாராக உள்ளது. பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அதிகாரம் வழங்கப்பட்டது. அவர்கள் ஜனாதிபதியையும் நியமித்துவிட்டு கிராமங்களிலும் அதிக அதிகாரத்தை கோரினால் அது மக்கள் விடுதலை முன்னணி மக்களுக்கு செய்யும் பரிகாசமாகும். கிராமத்தில் அதிகாரத்தை கேட்பதற்கு முன்னர் ஆட்சியை கைப்பற்றும் போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் கிராமத்தின் அதிகாரத்தை கோருவதற்கு தேசிய மக்கள் சக்தியினருக்கு எவ்வித உரிமையும் இல்லை. இதேவேளை யோஷித ராஜபக்ச தொடர்பிலும் இன்றைய ஊடக சந்திப்பில் தெளிவூட்டப்பட்டது. யோஷித ராஜபக்ஷ කියන්නේ ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ. யோஷித ராஜபக்ச என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் அல்ல. எமது கட்சி அமைப்பாளரின் சகோதரர், எமது கட்சி தலைவரின் புதல்வர் என்ற அடிப்படையில் இது தொடர்பில் நான் ஆராய்ந்தேன். அந்த சம்பவம் தொடர்பில் யோஷித ராஜபக்சவிற்கு எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை. அவருக்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அவ்விடத்தில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பில் முறைப்பாடு செய்கின்ற போது அவ்விடத்தில் சில நிமிடங்களுக்கு முன்னர் யோஷித ராஜபக்ச இருந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதனை தவிர நான் அறிந்த வகையில் எவ்வித தொடர்பும் இல்லை. நாம் ஒரு இடத்தில் இருந்துவிட்டு சென்ற பின்னர் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு அவ்விடத்தில் உங்களது பெயரும் உள்வாங்கப்படுமாயின் பாரிய பிரச்சனையாகும். இவ்வாறான விடயங்கள் எமது நாட்டில் இடம்பெறக்கூடாதவையாகும். இதேவேளை இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இருவர் சண்டையிட்டுக் கொண்டாலும் நாளை அது ஊடகங்களில் வரும். நாமல் ராஜபக்சவும் பொதுஜன பிரிவினரின் இளையோரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இஃப்தார் நிகழ்வுக்கு முன்னதாக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டதாக கூறுவார்கள். மக்களை எமக்கு தெரியும் என்பதால் நாம் எங்கு சென்றாலும் சில இடங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்கின்றது. மற்றைய புறத்தில் எமது சகோதரர்கள் தொடர்பில் கவலை அடைகின்றேன். நானே அரசியல் செய்கின்றேன். எனினும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்வுக்கே தாக்குதல் நடத்தப்படுகின்றது. எனினும் நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அவர்கள் ஏதேனும் ஒரு களியாட்ட விடுதிக்கு சென்றிருந்தனர். அங்கு ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அந்த சம்பவத்தை இலகுவாக அறிந்து கொள்ளும் விதமாக யோஷித ராஜபக்ச அங்கு இருந்தார் என காண்பித்துள்ளனர். அவ்வாறே அறிந்து கொண்டனர். எனவே யோசித்த சண்டையிட்டார் என பெயர் சென்றது. மறுபுறத்தில் கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. அதுவே நாட்டின் நிலைமை. என்ன செய்வது? அதனை எதிர்கொள்ள வேண்டும்.